லிங்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரவணனின் அன்பான வணக்கங்கள். நார்த் ஃபேஸிங்கில் அருமையான பெஸ்ட் பிளான் மற்றும் 2 கோவில்களையும் 177 குழி. ஸோ 177 குழியினுடைய பலன் என்ன அப்படின்னா 11 பொருத்தத்தில் 11 பொருத்தமும் உள்ளது. ஸோ மிச்சம் இருக்கிறதெல்லாம் 10 பொருத்தமோ 8 பொருத்தமோ இல்லை மனையையும் அதாவது கர்ப்ப பொருத்தமும் அதுக்கப்புறம் வரவும் யோனியும் வயதும் சரியாக இருந்தால் போதுமானது அப்படின்றது இருக்குது. பட் இந்த வரைபடத்தில் 11 பொருத்தங்களும் இருக்குது. ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கோவில்களையும் அதுக்கப்புறம் வாஸ்துவில் இந்த பில்டிங்கினுடைய பிளானையும் பார்த்துடலாம். வருகின்ற 4/6/2022 சனிக்கிழமை அன்னைக்கு வாஸ்து பூஜையானது 10:06 10:42க்குள்ளே சரியாக எந்த பகுதியில் உங்களுக்கு பில்டிங் வருதோ அந்த பகுதியில் வாஸ்து பூஜை செய்யணும். வரைபடம் அமைத்திருந்தால் அடியேன் திருத்தம் செய்து கொடுப்பதுண்டு. இல்லை எங்களுக்கு நீங்களே ஒரு நல்ல ஒரு வரைபடம் அமைச்சு கொடுங்கன்னா நீங்கள் என்னுடைய கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய தகவல் என்னென்ன வேணும் அப்படின்னாக்கா கணவன் மனைவியினுடைய ஜாதகம், அதுக்கப்புறம் உங்களுடைய பிளாட்டினுடைய சைஸ் தேவைகள், இதை அனுப்பி வச்ச அருமையான ஒரு சிறு கட்டணத்தோட நல்ல வரைபடம் அமைத்து கொடுக்கின்றோம். வாங்க வரைபடத்தை பார்ப்போம். நார்த் ஃபேஸிங்கில் இருக்கிற வரைபடம்ங்க. கருடமனை எக்கச்சக்கமான செல்வத்தை மட்டுமே கொடுக்கும். ஏன்னா வரவு 12 கோடி, செலவு 3 கோடி, மிச்சம் 9 கோடி எப்போவுமே இந்த பீரோவை கன்னிமூலையில் வச்சுருக்கிறதுல இருக்கும். வயது பொருத்தம் இந்த கட்டடத்தினுடைய ஆயுள் 79 ஆண்டுகள். ஸோ நீங்கள் தாத்தா பாட்டி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல ஆண்டுகள் இந்த கட்டடத்தை ஆணி கூட இறங்காதுன்னு சொல்லுவாங்க. எங்கள் தாத்தா வாழ்ந்த வீடு அது மாதிரி நீங்கள் கட்டுறது 3 தலைமுறைக்கு இருக்கும். இப்போ 5Gங்கிறது என்ன அப்படின்னாக்கா 5 கோல்டன் ரூலில் போர்வெல், மழைநீர் சேகரிப்பு, சம்பு, செப்டிக் டேங்க் மாடிப்படிக்கு கீழே வாயு மூலையில், கன்னி மூலையில் மொட்டை மாடியில் உயரமாக வாட்டர் டேங்க் அமைக்கப்பட வேண்டும். இப்போ ஈசான்யத்தில் போர்ட்டிகோ இழுத்து போட்டிருக்கிறது வெளியே இழுத்து போட்டிருக்கீங்களா சார், கொல்லியில் வராதா? வராது. 31க்கு 45 பெருக்கி /8.03 வகுத்தமையான 177 குழி. அந்த 177 குழியை /8 போட்டோம்னா கருடமனை வரும். 1 3 5 7 9 இது மாதிரி ஒற்றைப்படையில் வருவது எல்லாமே நல்ல பலன். இரட்டைப்படையில் வருவது கருடமனை, இது அதுக்கப்புறம் புறாமனை வரும். அந்த இரட்டைப்படையில் வர்றதெல்லாம் தீமையை கொடுக்கும். இப்போ 4C உள்ளே போகிறோம். வெராண்டா ஹால் 17:30 15:30 ஈசான மூலையில் பிரேயர் ஹால்னு போட்டிருக்கோம். இஸ்லாமியருக்கு வைத்து கொடுத்த இந்த ஒரு வரைபடம். ஸோ எல்லாருமே வாஸ்து பார்ப்பது உண்டு. ஸோ நான் வேறு ஜாதியில் இருக்கிறேன், ஜாதியும் மதமும் இதற்கு கிடையாது. மனை எப்பொழுதுமே நீங்கள் தான் தேர்ந்தெடுத்து நாங்கள் இது கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்கிறது தவறு. மனை தான் உங்களை தேர்ந்தெடுக்கும். எப்போவுமே ஒன்று தெரிந்து கொள்வன், மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அதுபோல் மனை உங்களை தேர்ந்தெடுக்கும். இந்த பூமியில் வசிக்கத்தக்கவர் இவர் தான் அப்படின்னு. எனக்கு வடக்கு பார்த்து வாசல் வேண்டாம், கிழக்க வச்சு கட்டுவோம். இந்த மனை உங்களை வடக்கு பார்த்து வாழ வைப்பதற்காக உங்களுக்கு கேட்டு வாங்கியிருக்கு. நீங்கள் காசு கொடுத்து இந்த மனையில் வாங்கலைங்க. காசு ஐயோ நான் ரொம்ப காசு கொடுத்து இந்த இடத்த வாங்கிட்டேன், தப்பு. அச்சப்படாதீங்க. தாராளமாக கொடுத்த வரைக்கும் கொடுத்தவர் நல்லா இருக்கட்டும். நீங்கள் வாங்கினவர் அதே மாதிரி பல மடங்கு நல்லா இருப்பீங்க. ஏதோ ஒரு இடத்துல ஒரு நோயோடு வாழ்ந்துட்டுருக்கிறதுல இருந்து இந்த மனையை வாங்கி வீடு கட்டி குடி வந்ததுக்கப்புறம் நடக்க முடியாத அப்பா நடந்துட்டார், அம்மாவுக்கு சரியாக கண் தெரியாமல் இருந்தது, நல்லாயிட்டாங்க. மனைவிக்கு கருப்பை சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு குறை இருந்தது. இந்த மனைக்கு இந்த கட்டடத்திற்கு கிரக பிரவேசம் அன்று நடக்க முடியாதுன்னு சொன்னவங்க உள்ளே வந்ததுலேருந்து பார்த்தோம்னா எக்கச்சக்கமாக எங்கள் அப்பா இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாருங்க. வர்றவங்களெல்லாம் சல்லடை போட்டு பேசுகிறாருங்க, நான் ஸ்டாப்பாக பேசுகிறாருங்க. வாஸ்து கிச்சன் அக்னி மூலையில் இருக்குது. ஸோ ஸ்டோரு, சர்வீஸு, பெட்ரூம் கன்னி மூலையில், அதுக்கப்புறம் ஒரு அட்டாச் டாய்லெட்டு, ட்ரெஸ்ஸிங்கு, பாத்ரூம், டாய்லெட், வாயு மூலையில் ஒரு பெட்ரூம், மாடிப்படிக்கு கீழே செப்டி டேங்க் போட்டிருக்கிறோம். இந்த வரைபடம் பார்த்துட்டோம். கடகராசிக்காரர்களுக்கும் விருச்சிகம் மீனராசிக்காரர்களுக்கு வடக்கு திசை யோகம். 5/14/23 பிறந்தவர்களுக்கும் யோகம். இந்த வடக்கு திசையில் இருக்கிறவங்களுக்கு புதன் ஆனவர் நல்லா இருந்துச்சுன்னா, புதன் ஜாதகத்தில் ஆட்சி உச்சம், அதாவது மிதுனத்திலேயோ அல்லது கன்னிலேயோ உங்களுக்கு புதன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. புதன் திசை நடக்குது,
மதுரை உங்களுக்கு சொந்த ஊராக இருந்தால் மதுரையில் ஒரு இடத்த வாங்கி வீடு கட்டி குடி வர்றது. அதுக்கப்புறம் நீங்கள் எந்தையோ ஒரு பெங்களூர்லேயோ இல்லை சென்னையிலையோ அல்லது வெளிநாட்டிலையோ இருந்துக்கோங்க. ஆனால் மதுரையில் ஒரு வீடு கட்டணும். புதன் தசை நடக்கிறவங்க எச்சரிக்கை, கவனம். ஏன்னா புதன் ஆட்சி உச்சம் பெற்றிருப்பவர்கள், புதன் திசை நடப்பவர்கள், மதுரையானது புதன் கஷேத்திரம், மீனாட்சி அம்மன் திருக்கோவிலுக்கு போய் வணங்கிட்டு ஒரு இடத்த வாங்கி வீடு கட்டி குடி போனமையானால் நிச்சயமாக உயர்வு உண்டாகும். பல ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதாவது நான் சொல்கிறது ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் மீனாட்சி அம்மன் கோயிலில் பொற்றாமரை குளத்தில் குளிச்சிருக்கிறேன். ஆடி அமாவாசை அன்னைக்கு குளிக்க விடுவாங்கங்க. நாங்கள் போய் குளிச்சிருக்கிறோம். அங்கெல்லாம் எக்கச்சக்கமாக தண்ணி இருக்கும். இப்போல்லாம் யாருமே கீழே கூட இறங்க முடியாத அளவுக்கு இருக்குது. அங்கே கிளி இருந்தது. ஸோ மீனாட்சி அம்மன் கையில் கிளி இருக்குது. அது மாதிரி அங்கே கிளியே இருந்தது. அது உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பெரிய ஒரு பொற்றாமரை குளத்தினுடைய கன்னி மூலையில் கிளி இருக்கும். ஏதோ ஒரு புண்ணியமான அந்த கிளியெல்லாம் வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ மீனாட்சி கையில் மாத்திரம்தான் தங்கத்தில் இருக்கிற ஒரு கிளி இருக்குது. ஆனால் உள்ளுக்குள்ளே கிளி அருமையாக ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அவ்வளவு ஒரு பிரமிப்பூட்டும் ஒரு சத்தமாக இருக்கும். உள்ளே போனோம்னா அவங்கவுங்க வாழைப்பழம் கொடுப்பாங்க, ஒட்டகம் இருக்கும், யானை இருக்கும். அந்த கிளியினுடைய சப்தமே அவ்வளோ நல்லாயிருக்கும். மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க, புதன் தசை நடக்கிறவங்க புதன்கிழமை அன்னைக்கு காலையில் திருவனந்தல் பூஜை அல்லது மாலையில் பள்ளியறை பூஜையை கலந்துக்கோங்க. அங்கே நிறைய யாழி இருக்கும். யாழி உங்களுக்கு அங்கே சிலைகளில் இருக்கிறதுல அனைத்துலேயும் யாழி. இன்றைக்கி ஒரு யாழி போடணும்னாலே கொள்ள காசு வந்துடும். அன்னைக்கு ராஜாக்கள் கட்டியதில் அம்புட்டு யாழி இருக்கிறதுல உங்கள் தோலில் இருக்கிற நோய் குணமாகுங்க. இது நான் சொல்லலையே, சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் யாழி நிறைய போடுறாங்க. ஸோ கோயிலுக்கு நீங்கள் ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குன்னா ஒன்றுமே செய்யாதீங்க. நேராக மீனாட்சி அம்மன் கோவிலில் மீனாட்சியும் சிவபெருமான் சுந்தரேஸ்வரர் சொக்கரை பார்த்துட்டு வாங்க. உடனே மன நிறைவு ஏற்படும். இதுதான் மதுரையில் இருக்கிற மீனாட்சி அம்மன் திருக்கோவிலுடைய ஒரு விசேஷம். வெள்ளியம்பலம். ஸோ ஆக்சுவலாக சிதம்பரத்தில் சிவபெருமான் தோற்று மதுரையில் கால் மாறி ஆடிய ஸ்தலம். காலம் உயர்த்தி ஆடி அதுக்கப்புறம் ஜெயிச்சிருக்காரு. ஆக்சுவலாக இங்கே மீனாட்சி ஆட்சி கிடையாது, சிவபெருமான் இங்கே தான் ஆட்சி. அதனால் சிதம்பரத்தில் மீனாட்சியினுடைய ஆட்சி, மதுரையில் தான் சிவபெருமான் 7 மாதங்கள் ஆட்சி செய்கிறார். ஸோ சித்திரை, வைகாசி, ஆணி, ஆடி, ஆவணி மாதம் வரும்போது முன்னையும் செங்கோலை எம்பெருமான் சிவபெருமான் எடுத்துக்குவார். அது வரைக்கும் மீனாட்சிக்கிட்ட தான் இருக்கும். ஸோ அதனால் வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக அடியேன் இருக்கிறது மதுரையில் தாங்க. உங்களுக்கு தேவைப்படுறவங்க வரைபடம் வேணும், இல்லை ஏதோ ஒன்று பார்க்க நினைக்கிறவங்க மொதல் என்ன செஞ்சுருங்கன்னா மதுரையில் இறங்கி எம்பெருமான் சிவபெருமானை பாருங்கள், வெள்ளியம்பலத்தை பாருங்கள். அதுக்கப்புறம் திருப்பரங்குன்றம் முதல் படை வீடு, அதுக்கப்புறம் அழகர் கோவிலில் மேலே பழமுதிர்ச்சோலை 6வது படை வீடு. நிறைய கோவில்கள் மாநகரம்னு சொல்கிறார், டெம்பிள் சிட்டின்னு சொல்கிறதுக்கு இதான். மதுரையை விட்டு இறங்கி காலை வச்சுட்டு கோவில்கள் பார்த்துட்டு வாய்ப்பு கிடைத்தால் அடியன்கிட்ட வரைபடம் நீங்கள் பெற்றுக்கொண்டு செல்லலாம். அதுக்கப்புறம் திருவெண்காடு புதன் கஷேத்திரம் தான். இது கும்பகோணத்தில் இருக்குது. அதுவும் புதன் கஷேத்திரம். ஸோ இதில் 2 கோவில்கள், மதுரையும் திருவெண்காடும் புதன் கஷேத்திரம். வாய்ப்பு இருக்கிறவங்க 2 கோயிலும் புதன் திசை நடக்கிறவங்க, வடக்கு திசை வச்சு வீடு கட்டுறவங்க போயிட்டு வாங்க. ஸோ இந்த வரைபடம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. வாஸ்துபடி உள்ள வீட்டில் வசிப்போம். வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான தகவலுடன் சந்திக்கின்றேன். வணக்கம்.